வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 2வது லெசன் பார்த்துட்டு இருக்கோம். 2வது லெசனோட பேர் விலங்குலகம், இங்கிலீஷில் கிங்டம் அனிமேலியன்னு சொல்லுவோம். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா துணை தொகுதி செஃபலோகார்டேட்டா, தமிழில் தலைநாணிகள்னு சொல்லுவோம். ஸோ வாங்க அதை பற்றி தொடக்குறைகள் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு 2.4.2 துணை தொகுதி சஃபைலம், துணை தொகுதி செஃபலோகார்டேட்டா. இங்கே ஆன்சர் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் இந்த செஃபலோ அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லைங்களா, இது வந்து தலையை சுற்றி காட்டுற வார்த்தை. இந்த கார்டேட்டான்னு வார்த்தை வருது இல்லைங்களா, இது வந்து முதுகு நாணை சுற்றி காட்டுற வார்த்தை. அப்போது முதுகு நாணானது தலைப்பகுதியில் உள்ளது, புரிஞ்சுதுங்களா? அப்போ முதுகு நாணம் எங்கே இருக்குதுங்க? தலை. செஃபலோ அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே தலையை சுற்றி காட்டுற வார்த்தை. கார்டேட்டா அப்படின்னா முதுகு நாண், அதாவது நோட்டோகார்ட். ஓகே, நோட்டோகார்ட் ப்ரெசன்ட் இன் ஹெட் ரீஜியன். ஸோ தமிழில் முதுகு நாண் ஆனது தலைப்பகுதியில் உள்ளது. ஆக இந்த உயிர்களை தலைநாணிகள் என்று அழைக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், லத்தீனில் செஃபலோ அப்படின்னா தலை, கிரேக்கத்தில் கார்டோ அப்படின்னா நான், முதுகு நான். ஓகே, ஸோ லேட்டினில் வந்து செஃபலோனா ஹெட்டு, கிரேக்கத்தில் கார்டுனா கார்டு. ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த உயிரினங்கள் ஆழம் குறைவாக இருக்கின்ற கடல் நீரும் வாழக்கூடிய தன்மை கொண்டன. சரிங்களா? கடல்லையே ஆழம் குறைவான பகுதி இருக்கணும் இல்லைங்களா, ஸோ அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் தான் இந்த தலைநாணிகள். அதே வேளையில் வளைவாழ் உயிரிகள், ஸோ வளைவாழ் உயிரிகளாகும். வளைவாழ் உயிரிகள் அப்படின்னா இந்த உயிரிகள் அந்த கீழே அந்த கடலினுடைய அந்த ஆழம் குறைவான பகுதி சற்று வெளியே வந்து அந்த மணல் பரப்பில் குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே வலை அமைத்து, அந்த குழி வலை அப்படின்னாலே குழி, அது வாழக்கூடிய அந்த குழியை வந்து வலைன்னு சொல்லும். ஸோ அந்த வலைக்குள்ளே பத்திரமாக வாழும். ஓகே, ஸோ இந்த உயிரிகள் வளைவாழ் உயிரினம், குழி தோண்டி வாழக்கூடிய உயிரிகளாகும். ஸோ மீன்களை போன்று சிறிய உடலமைப்பை பெற்றுள்ள உடற்குழியுடைய விலங்குகளாகும். இதோட அமைப்பு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? ஸோ பார்த்திங்கன்னா மீன்கள் போன்ற அமைப்பு. இந்த உயிர்களை பார்த்திங்கன்னா மீன்கள் மாதிரியே இருக்கும், கூடவே உடற்குழி உடையது. ஸோ உடற்குழி எப்படின்னு என்ன அர்த்தம்? சரிங்களா? அந்த உயிரின் உடல் சுவருக்கும் உணவு பாதைக்கும் இடையில ஒரு சின்ன குழி இருக்குது, அந்த குழி உடற்குழின்னு சொல்லுவோம். அந்த உடற்குழி இதில் இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி முதுகு நாணிகளின் முக்கிய பண்புகளான 2வது, இதில் வேறு என்னென்ன சிறப்பு பண்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதுகு நாணுக்கே உரிய ஒரு சிறப்பு பண்பு இருக்குது. என்னென்ன பண்புன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு நாண் பெற்று இருக்கும், அதாவது நோட்டோகார்டு இருக்கும். முதுகுப்புற குழல் வடிவ, சரிங்களா, டார்சல் டியூபுலார் நரம்பு வடம். சரிங்களா? ஸோ முதுகுப்புற குழல் வடிவ நரம்பு வடம் காணப்படும். கூடவே சரிங்களா தொண்டை செவில் புலவுகள், தொண்டை பகுதியில் சுவாசத்திற்கு பயன்படக்கூடிய தொண்டை செவில் புலவுகள், சரிங்களா, போன்றவை வாழ்நாள் முழுவதும் அதில் காணப்படும். முதுகு நாண் சரி, தொண்டை செவில் புலவு, முதுகுப்புற நரம்பு வடம், சரிங்களா, குழல் வடிவ நரம்பு வடம், இந்த மூன்றுமே வாழ்நாள் முழுவதும் அந்த உயிரில் நிலையாக அந்த உயிரிக்கு உதவி புரியும். 2வது, இந்த உயிரிகளில் இதயம் கிடையாது. ஆனாலும் இதயம் இல்லாட்டியும் கூட இந்த உயிரினங்களில் இரத்தோட்ட மண்டலமானது மூடிய வகை இரத்தோட்ட மண்டலம். மூடிய வகை இரத்தோட்ட மண்டலம் அப்படின்னா அந்த உயிரியில் இரத்தமானது இரத்த குழாய்களின் உள்ளே செல்தல். இரத்தமானது இரத்த குழாயின் உள்ளே சென்றால் மூடிய வகை இரத்தோட்ட மண்டலம். அதே ஒரு உயிரியில் இரத்தமானது இரத்த குழாய்க்குள்ள செல்லில், ஏன்னா அந்த உயிரில் இரத்த குழாய் இல்லை, ஒரு உயிரில் இரத்த குழாய் இல்லை, இருந்தாலும் இரத்தோட்ட மண்டலம் செயல்படுகிறது. எவ்வாறெனில் இரத்தமானது அந்த உயிரின் திசுக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் நிரம்பினால் அந்த உயிரிகளை என்ன சொல்லும்னா நம்ம திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம தலைப்பில் இருக்கிறது மூடிய வகை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உயிர்களில் இரத்த குழாய் இருக்குது, இதயம் கிடையாது, ஆனால் இரத்த குழாய்க்குள்ள ரத்தம் செல்கிறது, இரத்த குழாய்க்கு உள்பகுதியில் ரத்தம் செல்கிறது. ஆக மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் கொண்டவை இருக்கின்றன. அதுக்கடுத்து கழிவுநீக்க மண்டலம் பார்த்திங்கன்னா புரோட்டோநெப்ரீடியா. இந்த நெப்ரீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய சிறுநீரகம் இருக்குல்ல, கிட்னியினுடைய அடிப்படை அலகு நெஃப்ரான், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த நெஃப்ரானுடைய தொடக்க கால வடிவம் தான் நெப்ரீடியா. இந்த நெப்ரீடியா தான் பின்னாடி பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து நெஃப்ரானாக மாறி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த நம்ம உடம்புல நெஃப்ரான் வந்து கழிவுநீக்க அமைப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான உயிரினங்களில் தலைநாணிகளில் பார்த்திங்கன்னா
கழிவு நீக்க உறுப்பு புரோட்டோநெப்ரிடி அப்படிங்கிற அது ஒரு அமைப்பு. சரிங்களா, அது ஒரு அமைப்பு. புரோட்டோநெப்ரிடி என்ற கழிவு நீக்க உறுப்பு தான் கழிவு நீக்கத்திற்கு பயன்படுகிறது. ஸோ ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. ஆண் உயிரில் ஆண் இனப்பெருக்க மண்டலம் இருக்கும், பெண் உயிரில் பெண் இனப்பெருக்க மண்டலம் இருக்கும். 2 தனித்தனியாக இருக்கிறது. ஆண்பால் பெண்பால் தனித்தனி உயிரிகளாக உள்ளன. அதுக்கடுத்தது புறக்கருவுறுதல் நடைபெறுகிறது. புறக்கருவுறுதல் அப்படின்னா பெண் உயிரின் உடலுக்கு வெளியே கருவுறுதல். அதாவது கருவுறுதல் அப்படின்னா ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைவதை என்ன சொல்லுவோம் நம்ம கருவுறுதல். இந்த கருவுறுதல் நிகழ்ச்சி பெண் உயிரியின் உடலுக்கு வெளியே நடைபெறுதல். அதாவது அவைகள் வாழ்கின்ற இந்த தலைநாணிகள் எல்லாமே கடல் நீரில் வாழுது. அப்போ கடல் நீரில் ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் அண்ட செல் விந்து செல் இணைவு ஏற்பட்டால் புறக்கருவுறுதல். பெண் உயிரின் உடலுக்கு வெளியே கருவுறுகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனித்து நீந்தும் லார்வாவுடன் கூடிய, சரிங்களா, இதில் லார்வா உருவாகுது. அந்த லார்வா யாருடன் சேர்ந்த தனியாக அப்படியே சுற்றிட்டு இருக்குது. தனித்து நீந்தக்கூடிய லார்வாவுடன் கூடிய மறைமுகமான கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான கரு வளர்ச்சியை கொண்டுள்ளன. சரிங்களா, ஏற்கனவே தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிராங்கியோஸ்டோமா, ஆம்பியாக்சிஸ் அல்லது லான்சியோலெட்னு சொல்லுவோம். பிராங்கியோஸ்டோமா அல்லது ஆம்பியாக்சிஸ் அல்லது லான்சியோலெட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஆம்பியாக்ஸனுடைய அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆம்பியாக்ஸு. இதனுடைய அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ள டிசைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்கீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூளை இது பொதுவாக நரம்பு வடம்னு இருக்கும். சரிங்களா, நரம்பு வடம் இருக்கும். நான் ஏற்கனவே பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதாவது கடைசியாக நடத்தின பகுதியில் இந்த நரம்பு வடத்தினுடைய முன்பகுதி என்னாச்சு மூளையாகவும் பின்பகுதி தண்டு வடமும் மாறிச்சுன்னு பார்த்தோம். இது அவ்வளோ ஒரு முதிர்ச்சி பெற்ற உயிரி இல்லை. அதனால் இதில் நரம்பு வடம் பொதுவாக இருக்குது. நரம்பு வடத்தினுடைய இந்த மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய முன்பகுதி மூளையாக மாறக்கூடிய மூளை பையாக மாறி இருக்கிறது. அதுக்கடுத்தது இந்த நீல கலர் இருக்கு இல்லைங்களா, இது ஸ்கை ப்ளூ கலர், இது டார்க் ப்ளூ, இது முதுகு நோட்டா காடுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இது தலைப்பகுதியில் ரொம்ப ஃபேமஸ். தலைவல் முன்பகுதியில் வரைக்கும் நீண்டிருக்கு பாரு தலைப்பகுதி. அதுக்கடுத்து முன்பளிக்கிற வாய் நீட்சிகள் பக்கல் இதுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது வாய். அதுக்கடுத்து இது என்னது செவில், தொண்டையில் காணப்படக்கூடிய செவில் பிளவுகள். அதுக்கடுத்து இனப்பெருக்க உறுப்புகள். இது இனப்பெருக்க உறுப்புகள். ஆண் பெண், பெண்ணாக இருந்தால் பெண் இனப்பெருக்கம், ஆண் ஆண் இனப்பெருப்பு. அதுக்கடுத்து ஏற்றியல் துளை. கடைசியில் இருக்கிறது என்னங்குது ஸோ நம்மளுக்கு மலப்புளை, அந்த மலக்கழிவுகள் வெளியேறக்கூடிய துளை. புரிஞ்சுங்களா? ஸோ இது ஆம்பியாக்ஸனுடைய உள்ளமைப்பு. இது தலைநாணிகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த படம் கேட்டால் உங்களுக்கு தெளிவு எழுத தெரியணும்.